ஹாய் ரஜூசிஸ், நான் உங்கள் நிஷா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம டேக்குக்கான ஒரு மினி ஒன் ஷாட்டுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இதை ஹாட் ஸ்டாண்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இது ஒரு அன்கட் பேஸ் பண்ண ஒரு வீடியோ. ஸோ ரீசெண்டாக நிறைய நடந்துச்சு. ஸோ எனக்கு காலேஜு அண்டு ஃபேமிலி சைடு அப்புறம் நிறையா ஓகேவா சொல்ல முடியல, அந்தளவுக்கு நிறையா நடந்துச்சு. பட் ரொம்ப நாள் வீடியோ போடாமல் அவங்க எல்லோரும் ரொம்ப வெயிட் பண்ண வச்சுட்டேன். நான் சொல்லியிருந்தேன் மை லவ் தான் போடுறேன்னு சொல்லிவிட்டு. பட் என்னமோ மை லவ் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு நல்ல மூடு எனக்கு வேணும். சுத்தமாக எனக்கு குட் மூடே கிடையாது. எனக்கு இருக்க மூடு வச்சுட்டு ஐயோ நான் வீடியோ பண்ணணுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் 10 டேஸ்க்கு மேலே ஆகிடுச்சுல, 15 டேஸ் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு நான் வீடியோ போட்டு. லாஸ்ட் மந்த் ஃபுல்லாக கண்டினியூவாக வீடியோ போட்டுட்டு இருந்தேன். இந்த மந்த்து இன்னும் ஆரம்பித்து இன்னும் ஒரு வீடியோ போடல. ஒரு மாதிரி இருந்துச்சுடா, அதனால தான் இப்போ அப்லோட் பண்ண போகிறேன். ஹேமி புருஷா. ஸோ இது ஒரு ரிக்வஸ்டட் வீடியோன்னு கூட வச்சுக்குவாங்களேன். ஸோ இருக்கிற என் மைண்ட் தாட்டியும் நான் மாற்றுறதுக்காக தான் இதை எடுத்தேன். ஸோ நான் ஏதாவது சொதப்பிட்டேன்னா மன்னிச்சிக்கோங்க. நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பண்ணுறேன். அண்ட் அது மட்டும் இல்லை, என் மைண்ட் கொஞ்சம் செட் இல்லை. பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். பட் இந்த சுச்சுவேஷன் எனக்கு இப்போ கூட தோணுது, உனக்கு இந்த வீடியோ ரொம்ப முக்கியமாக அப்படின்ற மாதிரி. பட் இன்னொரு சைட்லேருந்து யோசித்து பார்த்தா ஆமாம் எனக்கு முக்கியம்தான். ஏன்னா என் சேனல்லையும் நான் பார்க்கணும். பர்சனல் அதை மட்டும் என்னால் பார்த்து சுற்ற முடியாது இல்லையா. என்னோடய சேனலுமே நான் பார்க்கணும். நான் நேற்று நைட்டே போட்டிருக்கோன்னு எனக்கு தெரிஞ்சு. ஷோ எனக்கு சரியான மூட் ஆஃபாக இருந்துச்சு. ஐம் சாரி, நான் எல்லாருக்கும் ஆசை காட்டிட்டு நைட் போடுறேன்ட்டு நான் ரெக்கார்டு கூட பண்ணல. இப்போ மிட்னே 4 மணி ஆச்சு. இப்போ தான் உட்காந்து என்னோடய காலேஜ் ஒர்க் எல்லாத்தையும் உட்காந்து முடிச்சுட்டு, ஃபுல்லாக முடிக்கல, பாதி முடிச்சுட்டு உட்காந்துட்டு இப்போ தான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன். ஸோ இதை நான் யூடியூப்பில் போட போகிறது இல்லை, ஓகேவா. ஃபுல் அண்ட் ஃபுல் டெலிகிராமில் தான். ஏன்னா ஸ்டோரி ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும். அப்புறம் ஃபுல்லாக ரொமான்டிக் சீனு அன்கட்டு அப்படி தான் இருக்கும். மேபி நான் ட்ரை பண்ணுறேன். மேபி கதை வந்துருச்சு அப்படின்னா நான் யூடியூப்பில் போடுவேன். இல்லை நான் யோசிச்சபடி தான் நான் போகிறேன் அப்படின்ற பட்சம் கண்டிப்பாக டெலி தான். ஸோ கவலைப்பட வேணாம், ஜிபிலாம் கம்மியாக தான் இருக்கும். நான் பார்த்து தான் போடுவேன். ஸோ நான் சொல்லணும்னு நினச்சது எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சரி வாங்கடா ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். கதையோட ஆரம்பத்திலேயே டேயாங் தான் ஒரு சோஃபாவில் உட்காந்து அவன் கையில் ஒரு மேகசீனை வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ அவனோட ஸ்பெட்ஸ் ஒரு மாதிரி தட்டியாக இருக்கு. அதை அவன் எடுத்து அவனோட கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் கண்ணில் போட்டுட்டு இப்போ கிளியராக இருக்கு அப்படின்ற மாதிரி டேயாங் அப்படியே அந்த மேகசீனை படிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ யாரோ அழுகிற சவுண்டு கேட்குது. டேயாங் தான் அந்த மேகசீனை வச்சுட்டு அப்படியே சுற்றி பார்க்குறான். அந்த ஹாலில் அவனை தாண்டி யாருமே இல்லை. ஸோ சத்தம் கேட்குற இடத்த நோக்கி டேயாங் எந்திரிச்சு நடந்து போகிறான். அம்மா நான் போக மாட்டேன், எனக்கு இங்கே தான் இருக்கணும். ஐயோ ஜங்குக், என்னடா நீ குழந்தையா? உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, ஹஸ்பண்ட் கூட நீ போகணும்ல. அம்மா இங்கே இருந்தால் எல்லாமே எனக்கு நீ செஞ்சு கொடுப்ப. அங்கே போனால் அந்த மனுஷனுக்கு நான் தான் பண்ணி கொடுக்கணும். என்னால் எல்லாம் பண்ணி கொடுக்க முடியாது. ப்ளீஸ், நான் இங்கேயே இருக்கனே, நான் போகல. ஜங்குக், நீ ஒன்றும் சின்ன பையன் கிடையாது சரியா. உனக்கு கல்யாணம் ஆகி 2 மாதம் ஆகுது. இப்போ போய் ஹஸ்பண்ட் கூட போக மாட்டேன்ற. ஐயோ அம்மா ப்ளீஸ், நான் இன்னும் ஒரு 5 டேஸ் இங்கே இருக்கனே. 5 டேஸ் மட்டும் வேண்டாம். அப்பாவுக்கு தெரிஞ்சால் தொலைச்சிருவாரு. மரியாதையாக கிளம்ப. மாப்பிள்ளை வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காருல்ல, அவர் வெயிட் பண்ணிட்டு போகிறாரு. எனக்கு என்ன? ஏய் அப்படிலாம் பேசக்கூடாது. வாங்க டேயாங், உள்ளே வாங்க. ஜங்குக் என்ன சொல்கிறான் அத்தை? அது அவனுக்கு இங்கேருந்து வரதில் மனசு இல்லை. ஓ அப்படியா ஜங்குக்? அத்து அப்படின்ட்டு ஜங்குக் அப்படியே தலையை குனிஞ்சிக்கிறான். ஸோ நம்ம ஜங்குக் அம்மா தான். இல்லை அது ரொம்ப நாள் ஆச்சு இல்லை, அம்மா வீட்டில் இருந்துட்டான்.
அதான் புரியுது புரியுது அத்தை, புரியுது. அத்தை, காஃபி கிடைக்குமா? ஆ, ஓகே. ஜிஜாங்குக், நீ ஒழுங்காக பேக் பண்ணிவிட்டு கிளம்புற வெளியே பாரு. அம்மா கிளம்புங்க அப்படின்ட்டு ஜங்குக் அம்மா சொல்லிவிட்டு அங்கேருந்து அவங்க ரூமை விட்டு வெளியே போகிறாங்க. ஸோ இப்போ அவங்க தான் அப்படியே ரூம்குள்ளே வந்துட்டு அந்த கதவை சாத்துறான். ஜங்குக் தான் துணி மடித்து பேக்குள்ளே வச்சிட்டு இருந்திருப்பான். அவன் கையில் ஒரு சட்டையை வச்சு கசக்கிக்கிட்டே நிற்கிறான். என்னடா, என் கூட வர்றதுக்கு உனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை போல இருக்கு. அத்தை, அப்படி இல்லை டேட்டே. அத்தை, அம்மா அம்மா சொல்லு. அம்மாவுக்கு என்ன? அத்தையும் அனுப்பிச்சி விடுறாங்க. உனக்கு என்னடா? அது வந்து இங்கேருந்து எனக்கு பழகி போயிடுச்சா. அவங்க வந்தா இப்போ எப்படி பேசுகிற? ஆனால் வீட்டிலேருந்து கிளம்பும் போது நீ என்ன சொன்னு ஞாபகம் இருக்கா? அம்மா, இதுதாம்மா என்னோட வீடு. அவங்க என்னோட புருஷன். நான் எப்படி அவங்க விட்டு 1 month வாய்ப்பே கிடையாதுமா. சாப்ப ஜங்குக்கோட அம்மா தான். ஜங்குக்கா, புரிஞ்சுக்கோடா. ஆடி மாதம் அதெல்லாம் ஒன்றா இருக்கக்கூடாது. அது நீ நம்ம வீட்டில் வந்து இரு. 1 மாதம் சந்தோஷமாக இருந்துட்டு போ. அம்மா, அப்படிலாம் என்னால் வர முடியாது. அது நான் அவங்களாம் எப்படி தூங்குவேன்? அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். சப்பட்டை அங்கோடைய கையை கட்டி நின்றுட்டுருக்கான். அத்தை, இருங்க, நான் பேசி புரிய வைக்கிறேன். உங்க ரூமுக்கு வா. வரமாட்டேன் டேட்டே, நான் வரமாட்டேன். வாடா அப்படின்ட்டு ஜங்கு கையை பிடிச்சி இழுத்துட்டு தான் அவங்களுடைய ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். குக்கி, என்ன சொல்கிறாங்கல்ல, பெரியவங்க பேச்சு கேட்கணும்ல. போயிட்டு வாடா. 1 month தானே, ஒன்றும் ஆயிடாது. அத்தை, நீ எப்படி நல்லாம தனியாக இருப்ப? ஒரு நைட் கூட கல்யாணத்துக்கப்புறம் நம்ம தனியாக தூங்கினதே இல்லைல்ல. உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நானும் நீ இல்லாமல் தூங்கினதே இல்லைல்ல. எனக்கும் வருத்தமாக இருக்கும்ல. அச்சோ குக்கிமா, என்ன நீ இப்படி பவுட் பண்ணிக்கிட்டே பேசுகிற? இப்படிலாம் பேசுனா நான் உன் போவே விட மாட்டேன். அதுக்காக தான் இப்படி பேசுகிறேன். அது சரி. எங்கள் பேர் ஜங்குக். நாளைக்கு தான் ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இன்றைக்கே நான் ஒன்று ஏதோ பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன். பண்ணுவியா? என்ன பண்ணுவா? எனக்கும் சொல்லிக்கூடா. அடடா, உனக்கு தெரியவே தெரியாதுல்ல. இந்த 1 மாதத்தில் உன் கூட நான் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் இதை இழுத்து பிடிச்சி வச்சு ஆனால் உன் முகத்துக்கும் நீ பேசுகிறதுக்கும் நீ பண்ணுறதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட சம்மந்தமே இருக்காது குக்கி. நான் என்ன பண்ண, நீ என்ன பண்ணியா? ஐயோ, அதெல்லாம் எனக்கு ஞாபகப்படுத்திக்க வேணாம். அப்புறம் நான் உன்னை போகவே விட மாட்டேன். இங்கே பாரு குக்கிமா, போயிட்டு வா. 1 month தான். நான் ஒன்றும் குச்சேஸ் இல்லை உன்னை நினச்சி அப்படியே உருகிட்டு இருக்கிறதுக்கு. நிஜமா என் நெச்சில் உருக மாட்டியா நீனா? உருக வேண்டாம். ஆனால் ஒன்றும் ஆயிடாது. நான் என்னை பார்த்துப்பேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு போக விருப்பம் இல்லை. ஐயோ, நீ மறுபடியும் முதல்ல இந்த கோட்டை ஸ்டார்ட் பண்ணுறியே. இங்கே பாருடா, பெரியவங்க சொல்கிறாங்கன்னா ஏதாவது காரணமாக தான் இருக்கும். இப்படி நீ மறுக்கக்கூடாது, புரியுதா? நீ என்னட்டே இப்படி சுத்த பலமாக இருக்க? அவங்க தான் ஏதோ கிறுக்குத்தனமாக பேசுகிறாங்க. 1 month டே, 1 month. எப்படி நீ இல்லாமல் நான் இருப்பேன்? உன் மேலே கைப்பட்டு தூங்கணும், நீ கட்டி பிடிச்சி தூங்கணும், நீ முத்தம் கொடுத்துட்டு தூங்கணும். ஐயோ, இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணிட்டு தூங்கணும் தெரியுமா? சும்மாலாம் பார்த்தா எனக்கு தூக்கமே வராது. நான் என்ன பண்ணுவேன் சொல்ல?
இந்த மாதம் இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் கூட்டிகிட்டே போகிறாங்க. நீ விட்டா என்ன உன் வீட்டுக்கு வந்துடுன்னு சொல்லுவ போல இருக்க. வரியா? நான் வேணா அம்மாட்ட பேசவா? டேய், அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஒழுங்கா அம்மா கூட போ, இல்லை அப்பா கிட்ட கால் பண்ணி சொல்லிடுவா. நீ என்ன மிரட்டுடா? நான் ஒன்றும் உன்னை மிரட்டலை, உனக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். சொல்லல தங்கம், போடா பேக் பண்ண. நீ என்ன துரத்துற தெரியுமா? ஐயோ கொல்றானே. இப்படி பவுட் பண்ணாத ஜங்குக். நீ பவுட் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்க. ஐயோ என்னால் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் கண்ட்ரோலில் இழந்துருவேன். ப்ளீஸ் போடா. மாட்டேன். ஜஸ்ட் 1 month தான் ஜேகே, அப்படி ஓடிடும். நீ அப்புறம் என்கிட்டே வந்துடலாம். எனக்கு இது பிடிக்கலட்டே. நான் இங்கேயே இருக்கேன். நம்ம எதுவும் பண்ண வேணாம். நம்ம அப்படியே கட்டி பிடிச்சிட்டு மட்டும் தூங்கிக்கலாம் ப்ளீஸ். நீயா? நான் கூட பண்ணாமல் இருப்பேன்டா. ஒரு நாள் மறந்துட்டா கூட எனக்கு இப்போ வேணும், எனக்கு இப்போ வேணும்ன்ட்டு நைட்டு ஃபுல்லாக நான் தூங்க விடாமல் என்ன பண்ணிட்டா. காலைல நான் ஆஃபீஸ்க்கு லேட் ஆகிடுச்சு போகிறேன். நான் என்ன பண்ண? நீ தான் எடுத்துள்ள. ஏய் இருறா, வெளியே அத்தை நிற்கிறாங்க. எப்படி பேசுகிற? நான் தப்பாக பேசலல்ல. நீ சொன்னதை நான் நீ செஞ்சதை நான் சொன்னேன், அவ்வளோதான். அது சரி சரி போ. டே கிளம்புடா, பேக் பண்ண ஆரம்பி. நான் போகணும். உன் டே பிடிச்சி கேட்பியா மாட்டியா? கேட்பேன். போ இப்போ பேக் பண்ண அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஜங்குக்க அப்படியே அவன் கபோர்ட் கீழே தட்டி விட்டுட்டு அவன் வெளியே தான் போகிறான். ஸோ இதை தான் டேங் இப்போ நினச்சிட்டு அப்படி ஒரு மாதிரி லைட்டாக சிரிச்சிட்டு நிற்கிறான். ஜங்குக் தான் அப்போ அது வேற இல்லை, இப்போ வேற. என்ன வேற? அந்த டைமில் என் கூட இருந்து பழகிடுச்சு, இப்போ உங்கள் அம்மா வீட்டிலேருந்து பழகிடுச்சா? நீ வா, திருப்பி என் கூட இருக்கிறதே ஒன்று பழக வைக்கிறேன். இங்கெல்லாம் ஒன்று உட்கார விட முடியாது. 1 மாதம் போகும்போது நீ அழுதுட்டு போனா. ஆனால் நீ போனக்கப்புறம் என்னால் முடியலடா, கண்ட்ரோலே பண்ண முடியல. உன்னை நினச்சி நானாவே எத்தனை வாட்டி டே என்ன சொல்கிற? வேறு என்ன பண்ணுறது? ஐ நீட் யூ ஜங்குக்கா. ஏய் என்ன இன்னும் ஆடி மாதம் முடியலல்ல, அப்புறம் என்ன? ஏய் மணி என்ன தெரியுமா? 10:30டா. இன்னும் 1.5 hourல நான் உன்னை என்ன வேணாலும் பண்ணிப்பேன். அதெல்லாம் யாராலையும் கேட்க முடியாது. அப்போ பண்ணிக்கோ, இப்போ தள்ளிப்போ. ஏய் என்ன குக்கி வாய்ஸ் மாறுது? என்னடா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. அப்படியா? சரி, நீங்கள் நைட் எனக்கு ஏதாவது இருக்கா? 1 மாதமாக பசியில் இருக்கண்டா. ஏதாவது பிரியாணி மாதிரி கிடைக்குமா? பிரியாணி மாதிரியா? பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் நம்ம ஜங்குக் தான் சொல்லிட்டு டேங் அப்படியே தள்ளிட்டு அவன் அப்படியே பேக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ டேங் தான் நம்ம ஜங்குக் வீட்டு ஹாலில் தான் உட்காந்துட்டு இருக்கான். ஸோ நம்ம ஜங்குக்கோட அம்மா தான் அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டுருக்காங்க. அத்தை என்னாச்சு? எதுக்காக இப்படி நடந்துட்டுருக்கீங்க? இல்லை தம்பி, உங்கள் மாமா வந்துட்டுன்னாரு, ஜங்குக் கிளம்புறதுக்குள்ளே பார்க்கணுன்னாரு. ஆனால் நேரம் ஆகிட்டே இருக்கு, ஆளை காணோம். அதான் வந்துடுவார் அத்தை, எவ்வளோ நேரமானாலும் அவரை பார்த்துட்டு தான் கிளம்புவோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு மாதிரி நம்ம டேங் சொல்லிடுறான். ஸோ இப்போ நம்ம டேங் தான் அப்படியே திரும்பி பார்க்க, ஸோ ஜங்குக் தான் ஃப்ரிட்ஜில் அனைத்தையும் நோண்டிக்கிட்டு இருக்கான். ஜங்குக் கொஞ்சம் வாட்டர்டா. அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு வந்து சைன் மட்டும் காட்டுறான் ஓகேன்ற மாதிரி. ஸோ நம்ம அவங்க அப்படியே அந்த சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ நம்ம அவங்களோட ஃபேஸ் முன்னாடி ஒரு வாட்டர் பாட்டில் வருது. ஸோ நம்ம அப்படியே அந்த வாட்டர் பாட்டில் பிடிச்சிட்டு அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான்.
ம் அப்படின்ற மாதிரி ஜங்குக் தலையை அப்படியே அப் டவுன் பண்ணி என்னன்ற மாதிரி கேட்குறான். இப்போ நம்ம ஜங்குக் தான் வாயிலேருந்து லாலிபாப் எடுத்துட்ட. என்ன அப்படி பார்க்குற? அது அப்படின்ற மாதிரி அவங்க எதையோ ஒன்று யோசிக்கிறான். என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிற சேட்டு? என்னண்ணா ஸ்வீட் வேணும், கேண்டீஸ் வேணும், லாலிபாப்ஸ் வேணும், ஐஸ்கிரீம்ஸ் வேணும், குல்ஃபி வேணும்னு என்னை போய்ட்டு பாடப்படுத்திட்டு இருந்தல்ல. அதான் இந்த வேர்ல்டுலே தி பெஸ்டஸ்ட்டு ஸ்வீட்டை உனக்கு நான் கொடுக்க போகிறேன். அதுக்கு இதுக்காக கண்ணை கெட்டிருக்க. அது என்ன ஸ்வீட்டுன்னு நீ பார்த்துட்டா அடிக்கடி கேட்பா. நான் எனக்கு கண்ணை மூடி இருக்கும் போதே கொடுக்குறேன். நீ டேஸ்ட் பார்த்து நல்லா இருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லணும், ஓகேவா? சரி. இப்போ டேயாங் தான் ஒரு சேரில் உட்காந்துட்டான். ஸோ ஜங்குக் தான் என்ன பண்ணணும்? உட்கார. எங்கே உட்காரணும்? பக்கத்தில் சேர் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையே. சேர் இல்லை, அப்படியே கீழே உட்கார, என் கிட்டக்கே உட்கார. இப்படியா அப்படின்ட்டு அவங்களோட 2 லெக்ஸுக்கு நடுவில் நம்ம ஜங்குக் அப்படியே உட்காரான். ஜங்குக் தான் அவன் சாக்லேட் சாப்பிட போகிறோன்ற ஆர்வத்தில் அப்படியே அவனோட லிப்ஸ் எல்லாம் ஒரு மாதிரியும் டங்கை வச்சு அப்படியே ரோல் பண்ணிக்கிட்ட. நான் சாக்லேட்லாம் சாப்பிட போகிறேன். நீ எனக்கு ரொம்ப நாளாக வாங்கி கொடுக்கவே இல்லைல்ல டேட்டே. இன்றைக்கி நான் சாப்பிட போகிறேன். ஒரே ஜாலியாக இருக்கு. ஆக்காட்டு. ஓ